இன்றைக்கி 3 வேளைக்கும் ஒரே சாம்பார் தாங்க. இது தாளிப்பு இல்லாமல் தான் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். தோசை பாருங்கள், சிறுதானிய தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். காலையிலேக்கு நான் செஞ்சு நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு பெரிய பையன் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டான். நைட்டுக்கு நான் பார்த்தேன் சாம்பார் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வேர்க்கடலை சட்னி கொஞ்சமாக அரைச்சி அதை நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே திருப்திகரமான சாப்பாடுங்க. பாரம்பரிய முறையில் நம்ம பாட்டிங்கள்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி கம்பங்கூழ் நான் செய்ய போகிறேன். நான் எப்போவுமே செய்வேன்ல, அந்த மெத்தடில் செய்யலைங்க. இதை நல்ல கம்பை நான் ஊற வச்சுக்கிட்டேன். இதை ஏன் நீங்கள் ரைஸ் மில்லில் அரைச்சிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரைஸ் மில்லில் அரைச்சோன்னா ரொம்ப ஹீட்டில் அதோட சத்துக்கள் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வீட்டில் கொஞ்சமாக மிக்சியில் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறப்ப சூடு ஆகவே ஆகாதுங்க. லைட்டான ஸ்பீடு தானே நம்ம வச்சு அரைக்கிறோம். இப்போ தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு இதை இதில் கொட்டி நல்லா கிளறிக்கணுங்க. பாருங்கள், இது நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இதை நைட் அப்படியே மூடி வச்சிடணும். காலையில் எழுந்து பார்த்தா இவ்வளோ திக்காக சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் புளிச்சிரும், அதாவது நல்ல பாக்டீரியா இதில் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் இனிமேல் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதை விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் நான் தயிர் சேர்த்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் வெங்காயமும் தயிரும் நான் சேர்க்குறேன். தயிர் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அது பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை நான் கலரி எடுத்துக்கிறேன். ஏன்னா தயிரும் கொஞ்சமாக சின்ன பையனுக்கு சேர்க்கலான்னு நினைக்கிறேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடம்பு அவன் மருந்து சாப்பிட்றதுனால ரொம்ப ஹீட் ஆகுது. மோஷன் போகிறப்ப யூரின் போகிறப்பெல்லாம் அவனுக்கு எரிச்சல் இருக்குன்னு சொன்னால் பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலைங்க. சுடு தண்ணி ஊற்றி அவனுக்கு காய வச்சு வச்சுருப்பேன்ல, அதில் ஆறின தண்ணியை தான் ஊற்றி இதில் நான் கலக்கி அவனுக்கு கொடுக்குறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்து பெரிய பையனுக்கு கலக்குறேங்க. இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. வெயிட்டும் நமக்கு கண்ட்ரோல்லையே இருக்கும். நம்ம வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக மாட்டோம். சுகர் பேஷண்ட்டுக்குன்னு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. எனக்கு தயிர் போடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. காலை சாப்பாட்டோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு பீட்ரூட் மட்டுமே செஞ்சு அதை அழகாக சாதம் போட்டு தாளிச்சிட்டேங்க. அதுக்கு முட்டை 2 முட்டை வேக வச்சு அதை ஆளுக்கு பாதியாக அதை 2 பீஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு டிஃபன் பாக்ஸில் சாதம் எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு மிச்ச சாதத்தை வச்சுட்டு போகிறேங்க. இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி தரமான சாப்பாடாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. வாழைப்பூ வடை செஞ்சல, அதில் ஆயில் சேர்த்துருந்தேன். அதனால தான் 2 நாளைக்கு ஆயில் இல்லாமல் மற்ற சாப்பாடுகள் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். சாப்பாடெல்லாம் மூடி வச்சுட்டு நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேங்க. நன்றி, வணக்கம். எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடில் தான் மசால் பொடி அரைப்பேங்க. தனியா 1 கிலோ, கடலைப்பருப்பு கொஞ்சம், மஞ்சள், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், இவ்வளோதாங்க அரைக்கிறதுக்கு. இந்த மிளகாய் கொஞ்சமாக இப்போ தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மிளகாய் ஒரு 15-20 மிளகாய் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிறேங்க. பெரிய பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஈவினிங் அரைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக அரைச்சி வச்சுருக்கான். மாவு இவ்வளோ தான், இந்த மாதிரியான கலரில் தான் வரும். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நன்றி.